வணக்கம். பால்ஸ் எளிமையான ஆங்கில பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் பத்தி உள்ள 11 வீடியோஸ் இருக்கிற தொடர்ல, இன்னைக்கு நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா, அதை எப்படி ஆக்டிவ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்ல மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஒரு சென்டென்ஸ் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருந்து அதை ஆக்டிவ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்ல மாத்தணும்னா 2 ரூல்ஸ் தான் உண்டு. எல்லா பாசிவ் வாய்ஸ் சென்டென்சஸ் மாதிரி இதுலயும் அந்த வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல தான் இருக்கும். தேர்ட் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த வேர்புக்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்னா ஆக்சிலரி வேர்ப், அதாவது ஹெல்பிங் வேர்ப் வரும். அப்ப ஒரு சென்டென்ஸ் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருந்து அதை ஆக்டிவ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்ல மாத்தணும்னா அதோட ஆக்சிலரி வேர்ப் என்ன வரும் அப்படின்னா will have been வரும். இதை நம்ம மறக்க கூடாது. எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம்னா we will have built a new house by the end of next year. அடுத்த வருட இறுதியில் நாங்கள் ஒரு புது வீடு கட்டி இருப்போம். a new house will have been built by us by the end of next year. அடுத்த வருட இறுதியில் எங்களால் ஒரு புதிய வீடு கட்டப்பட்டிருக்கும். I will have taught English for 10 years by the year 2030. 2030 வருடத்தில் நான் 10 வருடங்களாக இங்கிலீஷ் நடத்தி இருப்பேன். English will have been taught by me for 10 years by the year 2030. 2030 வருடத்தில் ஆங்கிலம் என்னால் 10 வருடங்களுக்கு நடத்தப்பட்டிருந்திருக்கும். ஒரு சென்டென்ஸ் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா அது ஒவ்வொரு டைப் ஆஃப் சென்டென்ஸ்ல எப்படி ஆக்டிவ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்ல மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாசிட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் நேர்மறை வாக்கியம். they will have bought a new house by the end of the year. அவர்கள் வருடத்தின் இறுதியில் ஒரு புது வீடு வாங்கி இருப்பார்கள். a new house will have been bought by them by the end of the year. வருடத்தின் இறுதியில் அவர்களால் ஒரு புதிய வீடு வாங்கப்பட்டிருக்கும். நெகட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் எதிர்மறை வாக்கியம். இப்போ எதிர்மறை வாக்கியம் அப்படின்னு இருக்கிறப்ப நாட் நம்ம எங்க போடணும் அப்படின்னு சொல்றப்ப வில்லுக்கும் ஹாவ் பீனுக்கும் நடுவுல போடணும். இதை மட்டும் மறக்க கூடாது. எக்ஸாம்பிள் பார்ப்போம். they will not have reviewed the documents before the meeting starts. மீட்டிங் ஆரம்பிப்பதற்கு முன்பு அவர்கள் டாக்குமெண்ட்ஸை ரிவ்யூ பண்ணியிருக்க மாட்டார்கள். the documents will not have been reviewed by them before the meeting starts. மீட்டிங் ஆரம்பிப்பதற்கு முன்பு டாக்குமெண்ட்ஸ் அவர்களால் ரிவ்யூ பண்ணி இருக்க மாட்டாது. அடுத்தது பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் நேர்மறை கேள்வி. இப்ப கேள்வி அப்படின்னாலே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கேள்வி வில்லுல தான் ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் have been போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்ப போடணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். will he have bought a new house by 2030? 2030 அவன் ஒரு புதிய வீடு வாங்கி இருப்பானா? will a new house have been bought by him by 2030? 2030 வருடத்தில் அவனால் ஒரு புதிய வீடு வாங்கப்பட்டிருக்குமா? நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எதிர்மறை கேள்வி. will he not have bought a new house by 2030? அவன் 2030 ஒரு புதிய வீடு வாங்கி இருக்க மாட்டானா? will a new house not have been bought by him by 2030? 2030 அவனால் ஒரு புதிய வீடு வாங்கப்பட்டிருக்கிறதா? பை த டூயர், அதாவது செயலை செய்பவரை பத்தி மென்ஷன் பண்ணாமலும் சில பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் வரும். அப்படிப்பட்ட சென்டென்சஸ் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல 2 பாசிவ் வாய்ஸ் சென்டென்சஸ் நம்ம பார்ப்போம். த கன்ஸ்ட்ரக்ஷன் வில் ஹாவ் பீன் கம்ப்ளீட்டட் பை தி எண்ட் ஆஃப் த இயர். கட்டுமானம் இந்த வருட இறுதியில் முடிக்கப்பட்டிருக்கும். த ஃபில்ம் வில் ஹாவ் பீன் ஸ்கிரீன்ட் இன் மோர் தேன் 1000 தியேட்டர்ஸ் இன் த நெக்ஸ்ட் 6 months. அடுத்த 6 மாதங்களில் இந்த சினிமா 1000க்கும் மேற்பட்ட தியேட்டரில் ஸ்கிரீன் பண்ணப்பட்டிருக்கும். நான் எழுதியிருக்கிற பால்ஸ் ஒர்க் புக் ஆன் டென்சஸ் அண்ட் வாய்ஸ் பத்தி உள்ள டீடைல்ஸை நான் இங்க கொடுத்துருக்கிறேன். அடுத்த வீடியோ இதுவரைக்கும் நம்ம ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் பத்தி என்ன படிச்சிருக்கிறோமோ அதை பத்தி உள்ள ரிவிஷன் வீடியோவா இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் பத்தி போட்டிருக்கிறேன். எல்லா வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. அது மட்டும் இல்லாம நான் 12 டென்சஸையும் பத்தி டீட்டெயில்டா வீடியோஸ் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோஸும் நீங்க என் சேனல்ல போய் நீங்க பார்த்து படிச்சுக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.